இன்றைக்கி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. பக்கத்தில்னா ஒரு 2 ரோடு அப்படியே பின்னாடி தான். அந்த ஊர் வந்து நான் பார்த்ததே இல்லை. இது இப்போ தான் நானே அந்த ஊரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு போனால் செம்மையாக இருந்துச்சுங்க. சொல்லவே முடியாது. அதுவும் இந்த செம்பழம் புளியாம்பழம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனி தான். இப்போ வந்து புளி சீசன், மாம்பழம் சீசன் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே நிறைய இந்த வாட்டி பார்த்தாச்சு. சூப்பராக இது வந்து பழம் காற்றடிச்சிச்சு செம்மையாக. அப்போ வந்து ஒரு பழம் வந்து அப்படி கீழே வந்துச்சு. இந்த செம்பழம் புளியாங்க செம்ம டேஸ்ட்டுங்கண்ணா. எவ்வளோ நாளாவது இதெல்லாம் சாப்பிட்டு சொல்லவே முடியாது, வார்த்தையே இல்லை சொல்ல. இந்த மாதிரி செம்பழம் புளியாங்காய் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். செம்பழமாக இருக்குது இந்த புளியாங்காய், செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. வந்து இதெல்லாம் உண்மையிலே எவ்வளோ நாளாவது இதெல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டு சொல்ல சான்ஸே இல்லை. அந்த ஊரே சூப்பராக இருந்துச்சு. உடனே பக்கத்தில் மாமரம், செம்ம மாம்பழங்க. மாம்பழம் அப்படியே கொட்டுது. அதுக்கு வேறு 2 டாக் வேறு காவல். அதனால் நாங்கள் வந்து அதுக்கிட்ட போல் சரி வரும்போது வேணால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறமே நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்துலேயே. கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ரோடு ஃபுல்லாகவே பனைமரம் தாங்க. ஃபுல்லாக நுங்கு பனம்பழம் அப்படி தான், ஃபுல்லாகவே பனைமரம். அப்புறம் வந்து சவுக்கு போட்டிருக்காங்க பின்னாடி பக்கம். நான் சவுக்கையை போய் உள்ளே போய் அழகாக வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள். கிராமத்தில் வந்து சொல்லவே வேணாம் இந்த மாதிரி இயற்கை அழகுகளை. இப்போ வந்து இன்னுமே அதிகமாக வந்து எல்லாருமே நல்லா பயிர் வைக்கிறாங்க. எல்லாருமே அழகாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இப்போ ரொம்ப விவசாயம் தான் பெஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலாம் வாக்கிங் போனால். நாங்கள் வந்து வண்டியில் தான் போனோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வானம் மூடி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூத்து லைட்டாக. அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக இதெல்லாம் மட்டும் வீடியோ பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். சொல்லவே முடியாது, செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கெலாம் கிராமம் பிடிக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் எங்கள் ஊர் கிராமத்தை. டாட்டா பாய்.